அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய முறையில் அவங்கவுங்க பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் நம்ம கொண்டாடுற இந்த பொங்கல் விழாவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கண்ணுக்குட்டி உடக்கல பொங்கலே பொங்க 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 பொங்கலே பொங்க பொங்க பலவே பல 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 முதல் மரியாதையாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையை வணங்கிட்டு அடுத்தது நம்ம கடவுளாக வணங்குற நம்ம கால்நடைகளுக்கும் இந்த சாம்பிராண்டி எல்லாமே காமிப்பாங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா கன்றுக்குட்டி காளை பசுமாடு எல்லாத்துக்குமே இந்த சாம்பிராண்டி இதை காமிச்சிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து தீபாரதனை காட்டுவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொங்கல் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. கடைசியாக வந்துட்டு நம்மளுடைய மாட்டை பிடிச்சிட்டு வந்து நம்ம அந்த தெப்பக்குளம் எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம், அதில் விட்டு நடக்க விடுவாங்க. இது எல்லாமே நம்ம தாய் பூமியில் மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த மாட்டை கடைசியாக அதில் கால் வச்சு மிதித்து அதை இது பண்ணுற வரைக்கும் நம்ம கடைசி இதுவாகவே அதை மட்டும்தான் செய்வாங்க. இது செய்யும்போது கரும்பு வச்சு தட்டில் வந்து தட்டுவாங்க. அப்போ தான் அந்த மாடு பார்த்திங்கன்னா உடனே அதில் வேகமாக கால் எடுத்து வைக்கும். அதுக்காக அதை பண்ணுவாங்க. இது வந்து பாரம்பரியமாக எல்லா ஊர்லேயும் நம்ம ஊரில் வந்துட்டு இதை வந்து கடைசியாக இந்த மாதிரி பண்ணி அந்த இதெல்லாம் கலைச்சி விடுவாங்க. அந்த தென்னை ஓலை அதெல்லாமே விட்டு அதெல்லாம் கலைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இதை வந்துட்டு முடிச்சிருவாங்க. தொடர்ந்து 3 முறை அதே மாதிரி நடக்க அதை தெப்பக்குளத்தை மிதிக்க விட்டுட்டு மாட்டை பிடிச்சி கட்டிடுவாங்க. இனிதே நிறைய விட்டுறது. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள்.